தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சபாநாயகருடன் அதிமுகவின் இரு தரப்பும் சந்தித்து தங்களது தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்த மனுக்களையும் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? விஜயுடைய அமைச்சரவையில சேர முடியல. சி.வி. சண்முகமும் இப்போ எஸ்.பி. வேலுமணிலாம் முயற்சி செஞ்சாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேற என்ன காரணம்? அதுதான் இருக்க முடியும். அந்த 35 பேரையும் நம்ம மேக்சிமம் அமைச்சரவையில் எவ்வளோ பேர் இடம்பெறலாமோ இடம்பெற்றுட்டாங்க. அதில் ஒரு 5 இடம் வேக்கண்டாக இருந்தால் கூட வித்ட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே குப்புறம் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசியிருக்காங்க. அவ்வளோதான். பதவி ஆசையில் அதை முயற்சி செஞ்சாங்க. இப்போ அது வாய்ப்பு இல்லைன்னு உடனே சமாதானமாக போயிட்டாங்க. அமைச்சரவை எல்லாம் வெளியாகி இருந்தாலுமே இப்போ எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து நேற்றைய தினம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இருந்திருக்கிறார்களே. அவங்களுக்கு எதிர்கட்சியில உட்காந்து என்ன வேஸ்ட், நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகலாம்னு ஒரு ஆசை. அவங்க வேற என்ன மக்களுக்கு சேவையாற்றணும்னு சொல்றதுன்னா அடுத்ததுதான். அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இது ஏன் எதிர்கட்சியா எம்எல்ஏ இருக்கவே கூடாதா? அவங்க ஜெயிச்சது ஏடிஎம்கே சேர்ந்துட்டு தானே ஜெயிச்சாங்க. இப்போ திடீர்னு தாவேக்கா பாசம், தாவேக்கா ஆட்சியில் இருக்கிறது தானே காரணம். ஸோ அதனால எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. சி.வி. சண்முகத்தை கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேவோட திமுகவோட போகிறதுக்கு முயற்சி பண்ணாரு, கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அப்பயே வெளில சொல்லலை, உடனே சொல்லியிருக்கணும்ல. என்னோட பரம்பரை எதிரி திமுக தான், நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. அப்பெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அமைச்சரால் நமக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனா அதுல இடம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. எதுலையுமே கிடைக்கலன்னு உடனே இப்போ புரட்சியாளர் ஆயிட்டாங்க. எங்களுக்கு பிடிக்காது, நாங்க வெளில வந்துருவோம். டிஎம்கேவோட போகலாமா அப்படின்னு இப்ப கேட்குறாங்க. அப்பயும் கேட்கல, கேட்டிருக்கணும்ல. அவர் அந்த ப்ரப்போசலை சொன்ன போது இவங்கெல்லாம் புரட்சி பண்ணிருக்கணும் வேண்டாமா? அப்பெல்லாம் பண்ணாம அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு அந்த பிளான்லாம் பணம் ஆனதுக்கப்புறம் வெளில நாங்கள் எப்படி போக முடியும்? நான்லாம் பரம்பரை அதிமுக வேற, ரத்தத்தில் அதிமுக திமுக எதிர்ப்பத்தை ஓடுதுன்னு கரெக்டாக யாருமே நம்புறது சொல்லுங்க. இப்போ நம்பிக்கை தீர்மானத்தின் போது தாவேக்காவுக்கு ஆதரவளித்த அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். இப்போ மீண்டும் அவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பதவி மீண்டும் வழங்கப்படுமா? டீல் பேசியிருப்பாங்க. எங்களுக்கு பதவி கொடுங்க, இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, மரியாதை இருக்காது, அவமானமா இருக்கும். நாங்க அமைப்பு செயலாளர், அந்த தலைமை நிலை செயலாளர், இந்த செயலாளர், அந்த செயலாளர் இருந்தோம். வெறும் கட்சி உறுப்பினரா எப்படி இருக்கிறது, எம்எல்ஏவா எப்படி இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பேசியிருப்பாங்க. பேசாமல எல்லாம் அந்த வித்ரா லெட்டரை கொடுப்பாங்க, வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வெளில வரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் விட்ட, அவ்வளோதான். அதுதான் 2 பேருடைய ஒரு இதுவாகவும் லாஜிக்காகவும் இருக்கும். வேற என்ன சொல்ல முடியும்? இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு டி.என். ரகு.